ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்குது அடேக்கிங் தமிழ் சேனல். இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மினி வேக்யூம் கிளீனர் எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இந்த வேக்யூம் கிளீனர் எதுக்கெல்லாம் பயன்படுதுன்னா, ரொம்ப மைனூட்டான பகுதியில் இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கணும்னா அதுக்கு நீங்க இந்த வேக்யூம் கிளீனர் தாராளமாக யூஸ் பண்ணலாம். வேக்யூம் கிளீனர் எப்படி செய்யணும்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது மாதிரி ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் கட் பண்ணுற இடத்துல கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. நான் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதோட சைஸை குறைக்கணும். அதுக்காக நான் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்த்தா இது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன மோட்டர் எடுத்துருக்கோம். அந்த மோட்டரை வந்து அதுக்கு பின்னாடி ஃபிட் பண்ணணும். இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி சால்டரிங் அயன் வச்சு ஓட்டை போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஓட்டை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அந்த சின்ன மோட்டரை எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். நம்மளோட வேக்யூம் கிளீனரில் காற்று அவுட்லெட்டாக வரணுன்றத குட்டி குட்டி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுடைய மோட்டரை அதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். மோட்ரு ஆடாமல் இருக்கிறதுக்காக நான் க்ளூ கன் போட்டு ஒட்டிக்கிறேன். நல்லா ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இப்போ இதோட ப்ரொப்பலர் எடுத்துக்கலாம். அந்த ப்ரொப்பலர் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பாட்டிலோட சைஸ் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தது, அதனால தான் நான் குறைச்சிக்கிட்டேன். இப்போ அந்த மேல் பகுதியும் கொஞ்சோண்டு குறைச்சிட்டேன். இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய பாட்டில் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இருக்க வலை ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த வலையை நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கலாம். இதை வந்து கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து இந்த பாட்டிலோட மேல் பகுதியில் இது மாதிரி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை இந்த மாதிரி மூடினீங்கன்னா அப்படியே அந்த வலை வந்து லாக் ஆகிடும். இந்த வலை இருந்தால் தான் நம்மளுடைய டஸ்ட்டெல்லாம் இது ஃபில்ட்ரு பண்ணும். இப்போ வந்து நான் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க வலையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இது சிம்பிளான ஒயர் கனெக்ஷன் தான். இதுக்கு நான் 5 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் 9 வோல்ட் பேட்டரி கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட 9 வோல்ட் பேட்டரி இப்போதைக்கு இல்லை, எல்லாமே தீர்ந்துச்சு. ஆனால் நான் 5 வோல்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அந்த வேஸ்ட்டான பாட்டில் ஒன்று அந்த மேலே பகுதியை கட் பண்ணோம்ல, அதுலேருந்து சும்மா ரோல் பண்ணி இது மாதிரி எடுத்துருக்கேன். இதை வந்து அந்த மூடி போடுற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். நல்லாவே இழுக்குது நம்மளுடைய வேக்யூம் கிளீனர். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து நான் அது மேலே இருக்கிறது இல்லாமல் செஞ்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பவராகவே இருக்குது. வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம அடேக்கிங் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணால் நான் போட்ட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தேடி வரும். இந்த வீடியோ வேக்யூம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.